ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி இன்டர்வியூவில், அதாவது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி இன்டர்வியூ நடந்துட்டு வருது. அந்த அங்கன்வாடி இன்டர்வியூவில் டாப் 10 என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எது, அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க, டாப் 10ல் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்றதையும் கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. ஐசிடிஎஸ் அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். இது நீங்கள் இங்கிலீஷில் சொன்னாலும் சரி தான், தமிழில் சொன்னாலும் சரி தான். இந்த ஐசிடிஎஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் பணிபுரிய போகிறீங்க, நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட முக்கியமான வேலை என்னவா இருக்கும் அப்படின்றதையுமே எல்லாருக்குமே கேட்டிருக்காங்க. அதாவது எந்தெந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அங்கன்வாடியை பொறுத்த அளவில் காலையில் 9 மணிலேருந்து அங்கன்வாடி ஸ்டார்ட் ஆகும். சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அங்கன்வாடி, ஒரு சில அங்கன்வாடி 4 மணி வரை இல்லை 5 மணி வரை கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதாவது 5 மணி வரை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து சாயங்காலம் வரை என்ன ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 12 மணி வரை என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரை படிக்கணும், விளையாடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்றுண்டின்னா ஒரு பிரேக் மாதிரி கொடுப்பாங்க. பிரேக்கில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொழுக்கட்டை கொடுப்பாங்க, சத்து மாவு கொழுக்கட்டை இல்லை சுண்டல், இந்த மாதிரி பாசிப்பருப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் அங்கன்வாடி மையத்தில், எல்லா அங்கன்வாடி மையத்திலுமே கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அங்கன்வாடி மையத்தில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை பிரேக் ஹவர்ஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டுக்காங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை கொடுப்பாங்க, இல்லை சுண்டல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 12 மணிலேருந்து 1 மணி வரை உணவு இடைவேளை, அதாவது லஞ்ச் பிரேக் கொடுப்பாங்க. லஞ்ச் பிரேக்கில் என்னென்ன மாதிரியான சாதம் வழங்குறாங்க, திங்கட்கிழமை என்ன, செவ்வாய்க்கிழமை எல்லாம் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1 முதல் 3 மணி வரை குழந்தைகளை தூங்க விடுறாங்க. குழந்தைகள் தூங்காட்டி கூட இவங்க சொல்லி தூங்க வைக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 3 மணி வரை நடக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 3 மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க. 3 மணிலேருந்து 3:30 மணி வரை எதனா விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சார்ட் வச்சோ இல்லை ஒரு பொருட்களை வச்சோ ஏதாவது வச்சு ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க டீச்சர், அதாவது அமைப்பாளர் சொல்லி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா திங்கள் முதல் வெள்ளி வரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தாய் சேய் நலப்பெட்டகம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதாவது இது டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அட்டை, பொம்மை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படங்கள், சுகாதார பொருட்கள், அதாவது சானிடைசர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேபி பவுடர், பேபி சோப்பு, அப்புறம் பேபி ஆயிலு, அப்புறம் பேபி டவலு, அப்புறம் பேபிக்கு வெளியில் தூக்கிட்டு போனால் போத்துறோம் இல்லையா, பெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தாய் சேய் நல பெட்டகத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெலிவரிக்கு போய் நீங்கள் டெலிவரி ஆனால் அங்கே கொடுப்பாங்க. இந்த நல பெட்டகம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது குழந்தைகளுக்கான பிறப்பு இடைவேளை. அதாவது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தையும்
பேருக்குமான பிறப்பு இடைவேளை வந்து எவ்வளோ இருக்கணும், பேசிக்காக வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து WHO இல்லை சுகாதாரத்துறை சொன்னதையோ சொல்ல வேண்டாம். பேசிக்காக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.5 வயதுலேருந்து 2 வருடம் வரை உங்களுக்கு பேசிக்கான இடைவெளி வந்து இருக்கணும். அதாவது அந்த குழந்தை பிறந்து 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரை நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு சில இடத்துல சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 வருட இடைவெளி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து சொல்கிறாங்க. இதுவுமே வந்து எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய விஷயம், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பாலில் என்ன சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு, அதிகமாக என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கேட்டிருக்கக்கூடிய விஷயம், தாய்ப்பாலில் என்ன வந்து இருக்குது அப்படின்னா. 6வதாக பார்த்திங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஏதாவது சைல்டுக்கு ஏதாவது அப்யூஸ் நடந்தது இல்லை வேறு ஏதாவது நடந்தது அப்படின்னா சைல்டோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்திங்க அப்படின்னா 1098. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் ஹெச்பி லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது சராசரியாக வந்து எவ்வளோ இருக்கணும் பெண்களோட ஹெச்பி லெவல், இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூக்கு போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உமன் தான். அதே மாதிரி அங்கன்வாடியை பொறுத்தளவில் வந்து கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக வராங்க. ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12.5 to 15.5 வரை வந்து இருக்கலாம். இது உள்ள எவ்வளோ நாளும் வந்து இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.5க்கு கீழே 12க்கு கீழே இருந்தாலே அவங்களுக்கு ஹெச்பி லெவல் லோவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே இன்டர்வியூவில் இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க, முட்டையில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரதம், விட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்புக்கள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. இது நிறைய விஷயம், இது வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் பணிபுரிய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரிசியில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிசியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கப்புறம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ சேல்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைப்பாளருக்கு 7,700 கொடுக்காங்க. உதவியாளராக இருந்தால் அப்படின்னா 4,000 கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே கேட்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இன்டர்வியூக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், வேறு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.